கட்சியை நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு ராமதாஸ் ஒத்துக்கலைன்னா கட்சியுடைய பொதுக்குழுவை கூட்டி பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் சொல்லி அறிவிச்சு அதை தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணி கட்சியை முழுமையா ராமதாஸையே வெளியில தள்ளிட்டு அன்புமணியை தலைவர் கையாக்குறதுக்கு பிஜேபி ரெடியா இருக்கு. முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்குவாமே அப்படிங்கிறதுக்கு ஐயோ நான் இல்லைங்க அப்படின்னு நடிக்கிறார். இவருக்கு அதிமுகவுடன் உடன்பாடு ஏற்பட்டு அவருக்கு 500 கோடி ரூபாய் பணமும் 15 எம்எல்ஏ சீட்டும் பேசி முடிச்சாச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடியே மத்திய அரசாங்கத்தால் அப்ரூவ் செய்யப்பட்டது. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்களுக்கு பிரச்சனை உள்ளானப்பே ஆர்டர்லாம் பாஸ் ஆயிடுச்சு. தேர்தலுக்கு முன்னாடி சீமானுக்கு கண்டிப்பாக ஒய் செக்யூரிட்டி பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும். நீங்களை கொண்டாந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பா நயினாரு கிடையாது. அதனாலதான் எடப்பாடி நயினாரை டபுள் டிக் பண்ணது. எடப்பாடி இங்க சட்டசபைக்கு வெளியில வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு எந்த தைரியத்துல பேசினார்னா அமித்ஷாக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுனால. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இது மக்கள் கிட்ட உண்மையிலே அவரையும் அவருடைய நாற்காலியும் அந்த கட்சிக்குமே ஒரு கேள்வி கொடுத்தா ஏன்டா இப்படி கோமாளித்தனம் பண்றீங்க. இப்ப கட்சியிலேயே அதிமுகலே பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன இந்த ஆள் என்னதான் பண்றாரு புரியலையே. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் நாளைக்கு இருந்தவர் இப்ப ஏன் தனி கட்சிக்கு போறாரு அப்படின்னா அப்ப அமித்ஷா கை விட்டுட்டாரு. பாஜக அதிமுக கூட்டணியோட பயணிக்கும்னு விருப்பப்படுற ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமி. இப்ப அவங்களோட பிளே எப்படி போகுது அப்படின்னா அலையன்ஸ் அவங்க ஸ்டடி பண்றது 4 கட்சிங்க போதும் நம்ம டிஎம்கே ஃபைட் பண்ணலாம். பிஜேபி ஏடிஎம்கே ஏன்னா வெறும் ஏடிஎம்கே பிஜேபியை வச்சு நீங்க சந்திச்சீங்கன்னா 26ல் திரும்பி திமுக தான். இப்போ 21ல் பெருசா என்னத்தை சாதிச்சிங்க. அப்ப அதுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறப்ப பாமகவை புள்ளவர் பண்றாங்க. இந்த பாமகக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அப்பா மகன் பிரச்சனையை மீறி அப்பா 24ல் சொன்னது ஏடிஎம்கே கூட போலான்னு, ஆனா பையன் சொன்னது பிஜேபி கூட போலான்னு. இவங்க 2 பேரோட ஆங்கிள் என்ன அப்படின்னா நம்ம ஏடிஎம்கே கூட போனால் 26 வரைக்கும் எம்எல்ஏவோடைய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். நம்ம மாநிலத்து கட்சி மாநிலத்தை தான் முதல்ல எம்எல்ஏல தான் கவனம் செலுத்தணும். இவருடைய கவனம் மத்திய மந்திரி ஆகணும், இடி கேஸ்லேருந்து வெளில வரணும். ஸோ இதை தாண்டி ஒரு அண்ணாமலை வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிடுறாரு, தான் பக்கத்து இழுத்துறாரு. இப்போ திரும்பி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னோன்னா இந்த முகுந்தனுடைய கம்ப்ளீட் ஸ்டடி அவருடைய பேரன் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அதனால முழு தகவலும் கட்சியோடைய நிலை என்ன நிலையில இருக்கு, தொண்டர்கள் எந்த அளவுக்கு பின்வாங்கி இருக்கலாம், மாநாடுகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லிங் ஆகுது, இப்போ ஜென்ரல் பப்ளிக்கோடைய இமேஜ் என்னங்கிற மாதிரி அப்பப்போ அவருக்கு அந்த ரூமுக்குள்ளார அடைச்சி வச்சிருந்தாலும் அந்த தகவலை பட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறாப்படி. அதனாலதான் அவரை புல்லோவர் பண்றாரு. இவர் அதை திரும்பி எதுக்குறாரு. இப்ப திரும்பி என்ன முடிவுகளுக்கு வராருன்னா ராமதாஸோடைய முடிவு திமுகவுக்கு போலான்னு, அன்புமணியோட முடிவு அதிமுகவுக்கு போலான்னு. இப்ப இதுதான் இவங்களுக்குள்ளார பிரச்சனை. இதுல இன்னொரு சின்ன ஹிடன் பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாஸுடைய முடிவுக்கு கூட்டணி போனால் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த கட்சி கொடுக்கக்கூடிய பணத்தை தனக்கு மட்டும் அவர் வச்சுக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் சொல்ற கூட்டணிக்கு பணம் போச்சுன்னா மகள்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ மகள் வைத்து பேரனை தானே இம்பார்ட்டன்ஸ். அவங்க ஒரு ஃபேமிலி டோட்டலா ஒதுக்கப்படுது மகள்களை. அந்த இம்பார்ட்டன்ஸை எடுக்கணுங்கிறது தான் இப்போ இவருடைய ஸ்ட்ராட்டஜி. இப்ப இந்த தகவல் தான் திமுக கிட்ட ராமதாஸ் பேசுறாருங்கிறதுனாலதான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, தாவேகா என் கதவை தட்டியது, நான் மூடி வச்சிருந்தேன், நாளைக்கு நீங்க பாஜக பாமக இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். இதனால் அடுத்த 3வது லைன் தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இதனால் நான் தனித்து விடப்பட்டு என்ன சேதாரம் ஆனாலும் நான் நாசமா போனாலும் நான் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா இப்ப பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்துட்டீங்க. இவ்வளவு நாள் எடப்பாடி கூப்பிட்டு இருந்தார் திருமாவளவனை, ஆனா பிஜேபி சேர்ந்துருச்சு. இதனால நான் இனிமேட்டு ஏடிஎம்கே போக மாட்டேன். இப்ப நீ பாமகவை சேர்த்தாலும் எனக்கு திமுகவும் வேணான்ட்டு நான் வெளில போயிருவேன். இதனால நான் ஒண்ணுமே இல்லாம தனியா நின்னா கூட இழப்பை சந்திக்க தயாரா இருக்கிறேன், ஆனா இவங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு டிஎம்கேவுக்கு மறைமுகமா அவர் தகவலை தெரிவிக்கிறார். ஆனால் டெல்லியோட பார்வை என்ன அப்படின்னா ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் அன்புமணியோட கட்டுப்பாட்டுக்குள்ளார வரல, கட்சியை நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு ராமதாஸ் ஒத்துக்கலைன்னா கட்சியுடைய பொதுக்குழுவை கூட்டி பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் சொல்லி அறிவிச்சு அதை தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணி கட்சியை முழுமையா ராமதாஸையே வெளியில தள்ளிட்டு அன்புமணியை தலைவர் கையாக்குறதுக்கு பிஜேபி ரெடியா இருக்கு, தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்ககிட்ட வந்தாகணும். அவர் வரத்துக்கு தயாரா இருக்கிறாரு. அப்ப அந்த கட்சி அவருக்குன்னு சொல்லிட்டு
இழுத்துற வேண்டியதான். இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு தனக்கு பின்னாடி ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாதா? இல்லை, அது வீட்டுக்குள்ளாரே தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. பையன் தானே. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அவங்களோட பாமகவுடைய கட்சியுடைய பொருளாளர் நாளைக்கு வந்து அன்புமணி ராமதாஸை வந்து எடுத்ததை வந்து கண்டித்து ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த முடிவை மாற்றிக்கணும், இவர் திரும்பி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, கட்சியுடைய பொதுச் செயலாளர் ராமதாஸையா தான் அடியாளம், அவர் எடுக்கிற முடிவுக்கு தான் எல்லாம் கட்டுப்படணும், நீ எப்படி இதை சொல்லலாம், இதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடியை ரொம்ப மோசமாவே ஆமா அப்படின்னார்ல. இது அடுத்த சினாரியோ எப்படி நடக்குதுன்னா, அன்புமணி ராமதாஸ் வீட்டுல அவரு நிக்க, இந்த அம்மா பக்கத்துல இருக்கு, அவரை கூப்பிட்டு வச்சு 2 பேர்த்தையும் வச்சு இவரு வந்து நீ எப்படி அவங்கள பேசலாம் அப்படின்னு யாரு வீட்டுல நடக்குது? அப்பா இருந்தா பரவாயில்லையா, மகன் வீட்டுல மகன் மத்தியில பொதுச் செயலாளரை கூப்பிட்டு வச்சு பொருளாளரை நிப்பாட்டி வச்சு சந்திப்பு அப்படின்னு போட்டோ வருது அப்படின்னா கட்சி யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அவர் காட்டுறாரு. அவ்வளவுதான். இது அவருக்கு புரிதல் ஏற்பட்டால், அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப ராமதாஸ் அவர்கள் அன்புமணி போக்குல சரின்னு விட்டுட்டு கம்மன் இந்த மாதிரி சொல்ற மாதிரி நீ கடைசி வரைக்கும் இருக்கிறியா, இந்தா நீ தான் அந்த வரானா டெய்லி காலைல உளுந்து கும்புறானா, அவ்வளவுதான், அதோட போயிரு, மற்றபடி கட்சியில தலையிடாதங்கிற மாதிரி இருக்கிறாரு அன்புமணி. ஒருவேளை இவருடைய பிரச்சனைகள் அதிகமாகி அவர் பேரான் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் எதுவும் முடிவெடுத்தால் பிஜேபி வந்து அவர் பின்னாடி தயாரா இருக்குது. ஸோ இது ஒரு பக்கெட்டு ரூட்டு கிளியர். அடுத்ததுதான் நம்ம சித்தப்பா சீமான் வந்து கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியுடன் இணைகிறார். எதனால அப்படின்னா அவருக்கு பிரைமரி லாக்கு என்ன அப்படின்னா, இவரை வந்து அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் ஹைலைட் பண்றாரு டெல்லியில. இப்படி ஒருத்தன் இருக்கிறான் நம்ம ஊர்ல, ஆமா, அவனை புடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 8% ஓட்டு, அவன் சும்மா என்னைக்கும் உருப்பிட போறதில்ல, அவன் ஆட்சிக்கும் வரப்போறதில்ல, ஆனா கத்திக்கிட்டு ஆனாலும் இத்தனை % ஓட்டு வச்சிருக்கிறான். அதனால அவர் ஒரு கணக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, திமுக கிட்ட 35% இருக்குது, அதிமுக கிட்ட 30% இருக்குது, அந்த வாக்காளர்களே 75% தான் வாக்களிக்க வருது, அதுல இந்த 10% எல்லா கட்சிகளும் ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதான்னு முடிவு. அந்த 10% இவன் பிடிச்சு வச்சுக்கிட்டான். திரு சீமான் அவர்கள் பிடிச்சு வச்சிருக்காரு. சோ இவன் டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கான். இப்ப இவனை நம்ம ஒரு புல்லவர் பண்றப்போ ஒரு இடத்த நம்மளால வீழ்த்த முடியும். இவர் டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் எடுத்துட்டு போறப்பதான் சரி அவனுக்கு என்ன வேணும்னு கேளு, பணம் கொடுத்து வேலையை முடி அப்படிங்கிறப்பதான் இவர் சொல்றாரு, இல்ல அவன் புரோக்கரோட மோசமானவன். இல்ல அண்ணாமலை சொல்றாரு, புரோக்கரை விட சீமான் மோசமானவன், பணத்தை கொடுத்தாலும் நம்ம கிட்ட அந்த அக்ரிமெண்ட் டைமிங்க்கு மட்டும்தான் அவன் நம்மளுக்கு விசுவாசமா இருப்பான், பணம் அக்ரிமெண்ட் முடிஞ்சவன திரும்பி நம்மளையே வம்புழுப்பான் அப்படிங்கிறப்ப அவனுக்கு ஒரு குடிநீர் லாக் போடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, வெளிநாடுகளில் இருந்து திரள் நிதி திரட்டப்பட்ட அந்த விவரங்களை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து தயார் பண்ணிக்குது. என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணைய விதிகள் படி இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளும் வெளிநாடுகளில் இருந்து நிதி வாங்குவது சட்டப்படி குற்றம். அப்படி வாங்கும் பட்சத்தில் அது நிரூபிக்கப்பட்டால் அந்த கட்சியை தடை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ ஹியர் கம்ஸ் த எண்ட் பாயிண்ட். அப்ப சீமான்ட்ட நீ என்னப்பா என்ன சொல்ற, ஐயோ எஜமா நான் எடப்பாடியை விட நான் விசுவாசி, நானே நாளைக்கு நீங்க என்னை எந்திரிச்சு போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். சித்தப்பா மகன் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆமா, இல்ல அவரு தான் எடப்பாடி தான் எல்லாத்துக்கும், நான் சும்மா சித்தப்பா சீமான்னு சொல்றேன், ஆனா சித்தப்பாங்கிறத எடப்பாடிக்கு தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே சித்தப்பான்னு அவரை தான் சொல்றாங்க. அதனாலதான் அவர் எப்பயுமே வந்து அதிமுக ஒரு சாஃப்ட் கார்னர்லயே வச்சு எடப்பாடியை வந்து ரொம்ப பிளஸ்ஸாவே பேசுவார். ஏன்னா எடப்பாடி வந்து எப்பயுமே வந்து தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பிச்சிருவாரு. அதனால அந்த ஒரு பாசம். இன்னொன்னு அவர் முதலமைச்சராக இருந்தப்ப விஜயலட்சுமியை வளர்க்க தொடலை, அந்த ஒரு கரிசன பார்வை. இப்ப பிஜேபி எம்ஏ பாத்தீங்கன்னா, எப்ப எம்பி எலெக்ஷன்ல இருந்து நம்ம கிங் டிவிலேயே நம்ம சொன்னோம் 75 கோடி ரூபாய் அண்ணாமலை வந்து கொடுத்தாரு சீமானுக்கு. அது எதுக்குன்னா உன் லாக் இருக்கு, பட் இருந்தாலும் நீ தனியா நின்று திமுக திட்டி ஓட்டை காலி பண்ணு நம்ம அவரை விடுறோம், அப்ப அதுக்கு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துல அவருக்கு அந்த தொகை கொடுக்கப்பட்டதா, அவரே பெரிய தொகை. அது நம்ம எமாச்சு என்னடா திடீர்னு இவ்வளோ இந்த மாதிரி சொல்லுவாங்க, 5 ரூபாய் எதுக்கடா பெட்டியில எடுத்துட்டு வரா அப்படிங்கிற மாதிரி. 75 ரூபான்னா வெறும் 75 ரூபாயா, போறப்ப ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா கட்டிங்க 75 ரூபா ஆயிருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அப்புறம் தான் 75 கோடியா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாரு. ஒண்ணுமே இல்லை, வயநாடுக்கு வந்த ராகுல் காந்தி தூத்துக்குடி வெள்ளத்துக்கு வந்தாரா அப்படிங்கிறாரு. அட வெண்ண, நீ பிரதமரை கேட்டா ஒரு நாட்டுக்குள்ளார வெள்ளம் வந்தப்போ ஏன் வரலன்னு கேட்கணும்,
நீ அதை விட்டுட்டு ராகுல் காந்தி ஏன் வரலங்கிறப்பயும் நீ கொடுக்க வேண்டிய நிதியை பத்தியும் வாங்கி திறக்கல. என்னன்னா அண்ணாமலை கிட்ட இவ்வளவு விசுவாசமா இருந்தவர் எப்ப எம்பி எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அண்ணாமலையோடைய இது மேல இடத்துல குறையுது, இம்பார்ட்டன்ஸ் குறையுதுன்னு தெரிஞ்சோன்னா இவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்பட்டப்பதான் இவரு ரவிச்சந்திரன் எட்மண்ட் ரவீந்திரன் அவரு வந்து நாடார் சமூக பிரியர் உள்ளவர். அவர் மூலமா ரஜினியை சந்திச்சு அந்த சேனல் எடுக்கு. அதனாலதான் தன்னை வெளிப்படையாக சங்கி என்றும் சங்கி என்றால் நண்பன் என்றும் நல்லவன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு ஆதரவு கொடுத்தவர். இப்ப இந்த ரஜினியோடைய சோர்ஸ் சரியா போய் சேர போகதான் இவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி இப்ப நிர்மலா சீதாராமன் நேரடி தொடர்பு சந்திக்கவே இல்லைன்றார். அதுதான் இப்ப சந்திச்சது. இப்ப எனக்கு உளவுத்துறையில இருந்து சொன்னது உண்மை அப்படிங்கறத இப்ப எனக்கு சோர்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதற்கு அப்பாற்பட்டு இவர் என்ன சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல வெளில வந்து நான் சந்திச்சேன்னு சொல்ல போறேன், இதுல நான் அதுக்கு நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்றவரு அன்னைக்கு சாயங்காலமே சாட்டை யூடியூப் சேனல்ல சாட்டை துரைமுருகன் இதை சொன்னா அண்ணன் என்னைய திட்டுவாரு, பரவாயில்ல, ஆனால் அண்ணா வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு அப்படின்னு அவன் வீடியோ இப்ப வரைக்கும் யூடியூப்ல இருக்கு. ஏன் சொல்லணும், அப்படியே சொல்லணும், இதை ஏன் மறைக்கணும் அப்படின்னு கேட்கறான் அவன். அவ்வளவுதானே, எரிய வேண்டியவங்களுக்கு எரிஞ்சிட்டு போட்டோம், ஆமா நாங்க பார்த்தோம் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு. நான் ஏன் சொல்றேன், உன் தலைவன் ஏன் மறைக்கணும்? அதுதான். இப்ப செங்கோட்டையனும் நிர்மலா சீதாராமனை இங்க சென்னையில சந்திச்சாங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து அவர் அதிகாரப்பூர்வமா ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறார். கேசி பழனிசாமி சந்திச்சிருக்காரு, நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்திச்சவங்க ஆமான்னு சொல்றப்ப சீமான் மட்டும் ஏன் மறைக்கணும்? அது எதனால அப்படின்னா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சொல்ல மாதிரி முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்குவாமே அப்படிங்கிறதுக்கு ஐயோ நான் இல்லைங்க அப்படின்னு நடிக்கிறார். இவருக்கு அதிமுகவுடன் உடன்பாடு ஏற்பட்டு அவருக்கு 500 கோடி ரூபாய் பணமும் 15 எம்எல்ஏ சீட்டும் பேசி முடிச்சாச்சு, உறுதியாயிடுச்சு. இப்ப இதுல டிமாண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கிளைம்ல இருக்குது. என்ன அப்படின்னா சீமான் வந்து 30 சட்டமன்ற தொகுதி கேட்கிறாரு, 15 பெண்களுக்கு 15 ஆண்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதுலதான் இப்ப சிக்கலே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா அதிமுக 160 சீட்டு கணக்கு பண்றாங்க நிக்க, அவங்க பாஜகவுக்கு ஒதுக்க போறது 40, 200 முடிஞ்சிச்சு. ஆமா, 40ல 15 நாளைக்கு 40 15 சீமானுக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப இந்த 15 நீ 30 கேட்டனா அப்ப பாஜக 40 ஒத்துக்குமா? அப்ப அவன் 60-70ன்னு வருவான். அதனால கடைசி நேரத்துல சீமானுக்கு இன்னொரு 100 கோடியை கூட கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி கணக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் டீல் ஓவர்ன்ட்டாங்க. 500 ரூபா பணம், நாளைக்கு 15 சீட்டு. நான் என்னைக்குமே தனித்து நிற்பேன்னு எப்பயும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் வீரவசனம் பேசுற சீமான் இப்ப அந்த கேள்விகள் வரப்ப கடந்து போறாரு. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே வேட்பாளர் போடுறவரு இப்ப நான் வேட்பாளர் போட்டுக்கிட்டு தானே இருக்கேங்கிறாரா. ஆனா 2 தொகுதிக்கு தான் போட்டிருக்காரு. ஒண்ணு இடுமாவனம் கார்த்திகை, இன்னொன்னு நடத்த போன ஒரு கல்யாண வீட்டுக்கு போனவன் பரவாயில்ல இவன் இவ்வளவு காசு வச்சிருக்கான இவனை வேட்பாளர் ஆக்கிடுவான், இவன்ட்ட ஒரு கட்டிங்க போட்டுருவான்னு அவனை கேண்டிடேட்டுன்ட்டாரு. வந்தியா மொய் எழுதுனியா கரிசோறு தின்னியான்னு இல்லாம மைக்க பிடிச்சி நீ தான்ப்பா அடுத்த எம்எல்ஏ அப்படின்ட்டாரு. அவன் அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நைட்டு மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சந்தோஷப்பட்டுட்டு அந்த எம்எல்ஏ கதவை மறந்துட வேண்டியதுதான். 15 எம்எல்ஏக்களுக்கு உண்டான தொகுதிகள்ல தான் இப்ப அறிவிக்கப்பட்ட தொகுதிகளும் அந்த கிளைம் இருக்குது. சரி, கடந்த அரசியல் பயணங்களில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருந்துச்சோ அந்த 15 தான் இவர் கேட்க போறாரு. அந்த 15 முடிஞ்சிருச்சு. அதனாலதான் கேண்டிடேட் போட மாட்டேறாரு. இதற்கு அப்பாற்பட்டு இன்னொரு தகவலும் சொல்றேன். அவருக்கு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு 3 மாசத்துக்கு முன்னாடியே மத்திய அரசாங்கத்தால் அப்ரூவ் செய்யப்பட்டது. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசர்களுக்கு பிரச்சனை உள்ளானப்பே வேணும்னே மாநில அரசாங்கம் இவருக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் கொடுக்குது. இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவருக்கு எந்த பாதுகாப்பு அதிகாரியும் வேலை செய்ய மறுக்கிறாங்கிற மாதிரியான சில விஷயங்கள் போகப்பா இவருக்கு ஒய் செக்யூரிட்டி கொடுத்து ஆர்டர்லாம் பாஸ் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு சீமானு, இல்லை எனக்கு இப்ப வேணாம், நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப விஜய்க்கு கொடுத்ததுக்கே பிஜேபி அவரை இழுக்க பாக்குதா, பிஜேபிக்கு ஆதரவா விஜய் செயல்படுறாரா, அதனால கரிசனம் காட்டுதான்னு வராங்க. இப்ப நாளைக்கு இது ஒரு பேசும் பொருள் ஆகும்னப்ப இல்ல சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல வேணாம், நான் வேணா நெருங்குறப்ப இல்ல ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியாச்சு அது வந்துடும் அப்படின்னப்ப இல்ல இப்ப கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணுங்க, எலெக்ஷன் அப்ப கூட பாத்துக்கலாம், எனக்கு இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி சீமானுக்கு கண்டிப்பாக ஒய் செக்யூரிட்டி பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும். ஒண்ணு, ஏன்னா ஏற்கனவே ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு, அதை கேன்சல் பண்ண முடியாது, அவங்க கொடுத்துதான் ஆகும். டிலே பண்ணலாம், ஆனா வந்து முடியாது, வேணான்னு சொல்ல முடியும். ஏன்னா த்ரெட் லெவல் காட்டி தான் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் த்ரெட் லெவல் காட்டினவங்களுக்கு நீங்க ஏன் அப்ரூவ் பண்ணல அப்படிங்கறத இஷ்யூஸ் வரும். சரி, அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு, திமுக அடிக்கடி சீமானை வந்து நீங்க தேவைப்படுறப்பெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு விஷயத்த வச்சு விஜயலட்சுமி. ஸோ அதுதான்
அவங்களோட வெப்பனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அவனை காப்பாற்றி ஒன்று முடிவு பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு ஸ்டே வாங்கிட்டு வேலையை முடிச்சு விட்டோன்னே இப்போ விஜயலட்சுமி வீடியோ போடலாமே தவிர நாளைக்கு இவங்க காவல்துறையை வச்சோ இல்லை மாநில அரசாங்கத்தோ சீமானை வச்சு இந்த விஷயத்தை வச்சு எதுவும் நீங்கள் கலவரம் பண்ண முடியாது. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் சார். திரு விஜயலட்சுமி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக இன்னைக்கும் பார்க்கப்படுறாங்க எல்லாராலையும். கரெக்ட் தான். ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. உதவி கேட்டு வந்தவங்கள திரு சீமான் அவர்கள் அரவணைக்கிறன்ற பேரில் வேற என்னமோ பண்ணி ஏமாத்திட்டாரு. இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது சார். இது ஒரு 2 விஷயம். ஒன்று, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி சார் இருக்கு? அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிரிப்பா நாளைக்கு எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் நிக்கணும். அவங்க திடீர்னு அவருக்கு இவர் மாமான்னு பாச பிணைப்பு இருக்கு. கரெக்ட் தான். அந்த பிணைப்பு ஊர்ல இருக்கிறவன சைடிஸ் ஆக கூடாதுல்ல. அதாவது இப்போ ஒரு அரசாங்கம் உங்களுக்கு நீங்க நியாயம் கேட்கறீங்கன்னு உங்க பின்னாடி வந்து இறங்குறப்ப நீங்க உங்களுக்கு நியாயம் கொடுக்கறதுக்காக இறங்க போக நீங்க திடீர்னு பேக் அடிச்சோன்னே அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு சீமான் மேல இருக்கிறதுக்காக விஜயலட்சுமியை திமுக பயன்படுத்த பாக்குதுங்கிற பேரை உருவாக்கி கொடுத்தது விஜயலட்சுமி. நடுவுல ஏதோ மாமா ஏதோ லீலை பண்றாருன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாமா லீலை பண்ணதுனால தானே பிரச்சனையே வந்துச்சு. அந்த லீலைக்கு உண்டான தண்டனைக்கு நீங்க கொஞ்சம் கிரிப்பா நிக்கணும்ல. அந்த கிரிப்பு இவங்க கிட்ட இல்ல. எடப்பாடி கவர்மெண்ட்ல இந்த கேஸ் தொடவே இல்லை. ரைட்டு. ஜெயலலிதா பீரியட்லயும் இதை தொடாம இருந்தது காரணம் அப்ப இவர் அதனால இந்த கடந்த காலங்கள்ல இது செய்யல. இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறமேல நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கிட்ட பேசுற நிறைய அதிகாரிகளே ஐயோ அதை பொம்பளை நம்பலாம் நம்ம இறங்க முடியாப்பா, நம்மளேவே ரெக்கார்ட் பண்ணி போட்டு கட்டிடுவாப்பா அப்படிங்கிறாங்க. சோ நல்லது நினைச்சு செய்யணும்னு போனாலும் இது எக்ஸ்போஸ் பண்ண கேரக்டர்ஸ் பாத்தீங்களா. இப்ப வீரலட்சுமி போட்டு விட்டுச்சு, முக்தாரை போட்டு வச்சு, யாரெல்லாம் அதுக்கு நல்லது நினைச்சு அதர்ம மனோஜை போட்டு வச்சு, அது காசுலயே வந்து எங்க தங்கினாயலோ அதையே போட்டு விட்ட மாதிரி. ஸோ நீங்க நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு உண்மையா இல்லை அவங்களையும் போட்டு விடுறீங்க. உங்களை ஏமாத்துறவனுக்கு நீங்க திடீர்னு ஆதரவு கொடுத்து நைட்டோட நைட்டா 1:30 மணிக்கு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுங்கிறப்ப யார் உங்களுக்கு நியாயம் கொடுக்கறதுக்கு தயாரா வருவா? ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா புலி வந்துருச்சு கதை தான். சும்மா சும்மா கத்திட்டு நீங்க வர வச்சுட்டு உண்மையா புலி வரப்போ வரமாட்டாங்கிற மாதிரி நீங்க எனக்கு நியாயம் கொடுன்னு நீங்க அப்பெல்லாம் நாளைக்கு வந்தவங்களை உதாசனப்படுத்தி விரட்டி விட்டதுக்கப்புறம் உண்மையா புலி வந்து உங்களை கடிக்கிறப்ப நீங்க கத்தினாலும் எவனும் வரமாட்டாங்கிற மாதிரி. ஆனா அது விஜயலட்சுமி எடுக்கிற எல்லா முடிவுமே சீமான் அவர்களுக்கு சாதகமா இருக்கு சார். எப்படி சார் எல்லாமே சாதகமா இருக்கு பாருங்க. இல்ல அது இவங்க இப்பயுமே நான் இன்னொன்னு சொல்றேன். நான் அவங்க கிட்ட பேசினேன் அந்த வழக்கு சம்பந்தமா. இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போனப்பயே நீங்க உடனே நாளைக்கு இன்டர்வியூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க, கேவியட் போடுங்க, இவங்க நாளைக்கு அதை ஸ்டே கொடுங்கன்னு கேட்டப்பயே இவங்களை கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க வந்து எனக்கு அங்கே அட்வொகேட்ஸே தெரியாதுன்னாங்க. நான் உங்களுக்கு லீகல் அட்வொகேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னப்போ என்கிட்ட காசு இல்லைன்ட்டாங்க. நான் சரி நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போடுறேன், நான் ஸ்டே அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னா பெட் ரிட்டனாக இருக்குது. எங்கள் அக்காவை தனியாக நான் எப்படி விட்டுட்டு போகிறது? இப்போ அவங்களையும் நான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும், சேர்த்து போடுனா படுத்திருக்கிறவங்கள நான் எப்படி ஃப்ளைட்டில் டிக்கெட் போட முடியும்? இன்னொன்று அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வாரம் ஆகுதுன்னா இவங்களை அங்கே வச்சுட்டு ஹோட்டல்லலாம் தே ஓன்ட் அலோவ் பேஷன்ஸ். எல்லா ஹோட்டல்லையும் நிறையா அதில் சிக்கல், வெரி க்ளோஸ் டைம். நம்ம உதவுறேன்னு போனால் கூட அவங்க நாளைக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரின்னு வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க. இவங்க அந்த இடத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க, கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா என் தரப்பையும் கேட்டுட்டு தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுடைய பெட்டிஷன்னால நாளைக்கு அது ஹோல்ட் ஆகிருக்கிறதுக்கோ கேன்சல் ஆகிருக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க சைட்லேருந்து ரிப்ளை அதர் சைடு பெட்டிஷனுக்கு ரிப்ளையே இல்லை. இப்போ இவங்க அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க நாங்கள் பேசி சால்வ் பண்ணி முடிக்க போகிறோம், எங்களுக்கு அது கால அவகாசம் டைம் வேணும், அதுக்காக ஸ்டே கொடுங்கன்னு தான் வாங்குறாங்க. செட்டில்மெண்ட் முடிக்கிறோம், டைம் வேணும். இப்போ இந்த லேடி அங்கே இருந்தால் எனக்கு செட்டில்மெண்ட் தேவையில்லைங்க, நான் அதெல்லாம் கேட்கலைங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா சிம்பிளாக கிடச்சிருக்காது. இவங்க அந்த இடத்த தவற விட்டாங்கங்கிறப்ப நம்மளுக்கே பயமாக இருக்குது. ஸோ இப்போ சிம்பிளான விஷயம், அவங்க திமுக எதை வைத்து நீங்கள் தாக்குவீங்களோ அந்த விஷயத்துலேருந்து சீமானை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் வீரர் சூரர் மேடையில் என்ன பேசுகிறாரு, 30 தொகுதிகள் திமுக ஜெயிச்ச தொகுதிகளில் எனக்கு நாளைக்கு 3 லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கிறேன் நான். தொகுதிகளில் சதவீதங்கள் நீங்கள் வெறும் 3000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறீங்க, அந்தந்த தொகுதிகளில் நான் 30,000 ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னொரு இடத்துல சேர்ந்தேன்னா நீ நாளைக்கு தோத்துவ, என் 30,000 ஓட்டு அவனுக்கு அடிஷனலா போச்சுன்னா நீ 3000 தானே, நான் 27,000 லீடிங் வந்துடுவேன். இதெல்லாம் சித்தப்பா கிட்ட பேசுறாரு, மேடையில பேசுறாரு. இல்ல மேடையிலேயே பேசுறாரு. மேடையிலேயே வந்து நான் 30,000 ஓட்டு வாங்கியிருக்கிறேன், நீ 3000 ஓட்டுல தான் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்க, நான் என்ன நினைச்சாலும் செய்ய முடியும், நான் வேற ஒரு முடிவு எடுக்க போறேன், அப்ப நீ ஒன்னும் இல்லாம போயிடுற, நீ இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் செய்ய, ஆனா 100 மடங்கு திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு பேசுறாரு மேடையில. அது எதுக்கு சொல்றாருன்னா, நீ 3000 தான் லீடிங், நான் 30,000 ஏடிஎம்கேல சேர்ந்தேன் அப்படின்னா அப்ப அவன் 30,000 லீடிங், அந்த கணக்குல அப்ப நீ அழிஞ்சு போயிருவ.
உன்னோட 30 எம்எல்ஏ போச்சுன்னா நீ என்ன ஆவ, முடிஞ்சு போயிட்டா அப்படிங்கிற கணக்கில் வராது. ஸோ இப்போ அவங்களோட கணக்கு பிஜேபியோடைய பிளானு நாம் தமிழர் கட்சி, பாமக, ஏடிஎம்கே, பிஜேபி இந்த 4. இதுலேயும் அழகாக அவங்க எப்படி டாலி பண்ணுறாங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 4 சமூகமும் இதில் உள்ளடக்கிடுறோம். என்ன அப்படின்னா சீமானால நாடார் சமூகத்தோடைய அடையாளம் வந்துடும். அதே மாதிரி அவருக்கு ஒன்றும் பெரிய கேட்க போகிறல, அவனை பொறுத்த வரைக்கும் இந்த சொல்கிற மாதிரி ஏதோ பொங்கலோ புளியோதரையோ கொடுத்தீங்கன்னா போதுங்கிற அளவுக்கு அவருக்கு 15 சீட்டோ பணம் 500 கோடி அவருக்கு மணி மைண்டட் ஜாஸ்திங்க, போதுமானது. ஆமா. இன்னொன்னு நீங்க ஒரு 2 மந்திரி கொடுக்குறான்னு சொன்னா கூட அவன் சந்தோஷப்பட்டுட்டு சும்மா வனத்துறையை கொடு, ஏதோ இல்லாத இந்த கால்நடையை கொடுன்ட்டு, மீனவ கடல் பக்கத்துல இருக்காரு மீனவளத்துல அமைச்சர் கொடுன்ட்டு ஏதோ இல்லாத பொல்லாத விட்டுட்டு போனா கூட சந்தோஷம். நீதில் படைக்கு துணையா இருக்கும் அவருக்கு. ஆமா. அதனால அது நாடார் பெல்ட்டுக்கு போயிருது. பாமகவை சென்ட்ரல் மினிஸ்டருக்கு தரேன், எம்ஓஎஸ் தரேன், இல்ல இன்னும் அவங்களுக்கு இப்ப ராஜ்யசபாவும் முடிஞ்சுல, இப்ப ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து உனக்கு ராஜ்யசபா தரணும்னா நீ 26ல என் கூட நிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிஷன் போட்டா, அன்புமணிக்கு இன்னைக்கு கண்டிஷன் ராஜ்யசபா எம்பி தேவையில்லை. அப்ப நாளைக்கு அவங்க வந்துடுறப்ப வன்னியர் சமூகத்தோடைய அடையாளம் வந்துடுது. நயினார் நாகேந்திரன் துணை முதலமைச்சர் அப்படின்னா முக்குளத்தோர் சமூகத்தோடைய அடையாளமாக நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு முக்கியமான ஆளுக்கு டெப்டி சிஎம் கொடுத்தாச்சு. கவுண்டர் சமூகத்தோடைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். இப்ப கவுண்டர்ல சிஎம், முக்குளத்தோர்ல டெப்டி சிஎம், நாடாரு அலைன்ஸ், பாமக அலைன்ஸ் வன்னியர். இப்போ ஜான் பாண்டியா கிருஷ்ணசாமியும் இழுத்துக்குவீங்க, ஏசி சண்முகம் உடையாரையும் இழுத்துக்குவீங்க, இங்கே நாளைக்கு ஐஜேகே பாரிவேந்தரையும் இழுத்துக்குவீங்க. இந்த அந்தங்க நாளைக்கு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு வச்சிருக்க அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடுறப்ப திமுகவை சரிக்கு சமமாக எதிர்க்கக்கூடிய பலத்தை அதிமுக பாஜக பெறும் அப்படிங்கிறது தான் அவங்க கணக்கு. இல்லை, இப்போ திரு நயினார் நாகேந்திரன் பின்னாடி அதை முக்குள சமூகத்துடைய ஓட்டு வாங்கி உண்டா? அப்படிங்க ஒண்ணு இப்ப நானும் முக்குளத்தோர் சமூகம், என் டிரைவரும் முக்குளத்தோர் சமூகம். இப்ப நாளைக்கு எனக்கு இருக்கிற கம்யூனிட்டி சப்போர்ட் அவனுக்கு இருக்குன்னு சொன்னா ஏத்துக்குவாங்க. வெறும் ஜாதி சர்டிபிகேட்ல அவன் பேர் இருக்கிறனால மட்டும் கொடுப்பாங்களான்னா கிடையாது. நயினார் என்னைக்குமே முக்குளத்தோர் சமூகத்தோடைய ஒரு அடையாள முகமாக பார்த்துக்கிட்டதே கிடையாது. எதனால அப்படின்னா அவர் இருக்கிற சட்டமன்ற தொகுதியே நாளைக்கு பிற சமூகங்கள் அதிகமா இருக்கிற தொகுதி, அதனாலதான் அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்ப இவர் கம்யூனிட்டி ஃபேஸ் எடுத்தாருன்னா அவர் தோத்துருவார். அதே மாதிரி அவருக்கு எப்பயுமே அந்த கம்யூனிட்டியோட ஒரு ஐடியாலஜி அந்த ஸ்டிக் ஆன் பண்றது பிடிக்காது. இப்ப அவருக்கு ஜென்ரலா சொல்லணும்னா, ஏன் இப்ப நான் இன்னைக்கு கூட செய்திகள்ல சொன்னாங்க, அமித்ஷாவையும் மோடியும் போய் சந்திச்சுட்டு நயினார் நாகேந்திரன் இந்த எல்லாத்தையும் அதிமுக ஒன்றிணைக்கணும்னு பேசிட்டு வந்தாரு அப்படின்னு ஏதோ நியூஸ் சேனல்ல ஓடிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா நடந்திருக்காது. எதனால சொல்றேன் அப்படின்னா, நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுக இவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டவர் மரியாதை நிமித்தமா 2 பேர்த்தையும் போய் பதவி ஏற்ற பிறகு பாக்குறாரு. ஜெயிச்சுட்டு இப்பதானே போறாரு. இங்க இருந்தப்ப நாமினேஷன் தானே நடந்துச்சு, அமித்ஷா இருந்தப்ப அறிவிப்பு வரல. அபிஷியல் அறிவிப்புக்கு பிறகு சந்திச்சு போட்டோ எடுக்கிறாரு. அவ்வளவுதான், ஒன்னும் பேசியிருக்க மாட்டாங்க. இதுல என்ன இப்ப இவங்க ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தப்ப சர்வாதிகாரமா அந்த அம்மாவோட செல்லப்புள்ளன்னு பேர் எடுத்தது. எல்லா அமைச்சர்களும் அவர்கிட்ட தான் கப்பம் கட்டணும். அவங்க டான்சி வழக்கில் உள்ள போறப்ப முதலமைச்சர் வேட்பாளராக ஜெயலலிதா முன்மொழிஞ்சது நயினார் நாகேந்திரன். சசிகலாமா தான் ஓபிஎஸ் சொன்னது. அந்த அளவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர் அதிமுகவில இருந்து விரட்டப்பட்டதுக்கு காரணம் அம்மையார் சசிகலா. அந்த கோபம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு டிடிவி தினகரனாலதான் என்கிட்டே சொல்லுவார், இந்த அம்மா அழிஞ்சது அதனாலதான், அந்த அம்மா அழிஞ்சது அதனாலதான், இவனாலதான் எல்லாம் அழிஞ்சதுங்குவார். ஸோ அந்த ஒரு கோபம் இருக்கிற இவங்களை கொண்டாந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பா நயினாரு கிடையாது. அதனாலதான் எடப்பாடி நயினாரை டபுள் டிக் பண்ணது. ஸோ அதுல இப்ப அண்ணாமலை தான் இவங்களை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறவரே தவிர நயினார் அந்த ஐடியாலஜிஸ் பாயிண்ட்டுக்கு போக மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையோட கெஸ்ட் தான் கரெக்ட் ஆகும். ஏன்னா இப்ப ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு, டிடிவி இதே மாதிரி இருப்பாரு. இப்ப நான் என்டிஏ கூட்டணியில இருக்கேன்னு சொல்ற அதே வாயி நாளைக்கு திரும்பி வேற கூட்டணியில இருக்கேன்னு மாறி பேசும். இவர்கள் இருவரையும் அவங்க புறந்தள்ளிடுவாங்க, தள்ளி விட்டு. ஏன்னா 40க்குள்ளார இவங்க அக்காமடேட் பண்ணிக்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடப்பாடி வரமாட்டார். அவங்கள லூஸ்ல விட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் விஜயோட பேசிடுவாங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தென்றல் மாதிரி அப்படின்னு தன்னை தென்றலோடு ஒப்பிடுறாரு. திரு அண்ணாமலை அவர்களை புயலோடு ஒப்பிடுறாரு. திரு அண்ணாமலை மாதிரி நான் கிடையாது, ஆனால் தென்றல் மாதிரி அப்படின்றாரு. அடுத்து இந்த புயல் எங்க சார் கரை ஒதுங்கும்? திரு அண்ணாமலை என்கிற புயல் அது எப்பயோ சொல்ற மாதிரி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது கலைஞ்சு பயிற்சிக்கும்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அவருக்கு பெருசா பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ஸ் இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் அப்படியே என்னப்பா சில சேனல்லாம் பார்த்தா நமக்கே காணாது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சரே யாடாவிடு சாதாரண டிபார்ட்மெண்ட்டா. அது மாதிரி இன்னொரு சேனல்ல ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, பிரதமர் அலுவலகத்தின் இணை அமைச்சர். ஆமா, அப்ப அவர் வரிசையா நிக்கலுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. தேசிய செயலாளர் பதவி கொடுக்கப்படும்.
ராஜ்யசபா தான் அதர் ஸ்டேட். எல்முருகன் தாங்க லாஸ்ட் இறுதி. பிற மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு வேற ஸ்டேட்டோட ராஜ்யசபா கொடுக்கறதுனால நிறைய இஷ்யூஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் இதுக்கு மேல யாருக்கும் அப்படி செய்யக்கூடாது, அவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்தவர் எல்முருகன். எதனால அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கிறவன் எல்லாம் இங்க மந்திரியா இருக்கலான்னு நீ என் மாநிலத்திலிருந்து தானே வாந்தன் லெட்டர் கொடுத்தா இவர் யாரையும் தெரியாம சரியா எதுவும் செஞ்சு கொடுக்காம யார்ட்டையும் நல்லபடியா பழகாம அங்க அந்த மாநிலத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பிரதமர்கிட்ட புகார் கடிதமே கொடுத்துட்டாங்க. எங்களோட எம்எல்ஏஸ் நாங்க ஓட்டு போட்டு தானே இவர் எம்பி ஆனாரு, இப்படி இருக்கிறாருன்னு சொல்ல போக இந்த இஷ்யூஸ் ஜாஸ்தியாகி வேணவே வேணான்ட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த ஆந்திராவே இவர் எம்பி ஆக போறாருங்கிறது பிஜேபி முடிவு பண்ணதில்ல, இவரா நியூஸ் சேனல்ஸ்ல கிளப்பி விடுறது. அதனால அவருக்கெல்லாம் இதுக்கு மேல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி முடிஞ்சிருச்சு. தென்றல் வந்து இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்குது. அது அவரு ஆக்சுவலா அவரே டபுள் ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன சொல்றாரு, இப்ப அவருடைய பேட்டிகள் ஒன்றும் பெருசா போக மாட்டேங்குது. யூடியூப்லயே ஒரு பிரபல அண்ணாமலை அளவுக்கு போலீங்க சார். அண்ணாமலை அளவுக்கு இல்ல, என் அளவுக்கே போக மாட்டேங்குது. ஒரு பிரபல சேனல்ல கொடுத்துருக்காரு. 2000 போயிருந்துச்சு, இப்பதான் கொடுத்துருப்பாரு போலயே. ஏன்னா புது வீடியோவா இருக்கு போல. நான் போனா அது என்னடா அது 3 நாள் ஆச்சு, 3 நாளைக்கு 2000 அப்படி. வேற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவர்கிட்ட போயிட்டு நாங்க உங்களை ப்ரமோஷன் பண்றோம், அண்ணாமலையை விட பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு போய் நின்னதுக்கு அவர் சிம்பிளா ஒரே கேள்வி கேட்டாராம், சிஎம் எடப்பாடி தானே, அவரு பிரபலமா இருக்காரு, நான் இப்படியே வந்துட்டு போறேன்ப்பா, எனக்கு இருக்கிறது போதும்பா அப்படிங்கிறாரு ஒரு பக்கெட்டு. இன்னொரு பக்கெட்டு என்ன சொல்றாரு, இலைக்கு மேல்தான் தாமரை மலரும், இலை கீழே தான் தாமரை மேல. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக விட அதிக இடங்களை பாஜக கைப்பற்ற வேணும்னு பேசுறாரு. என்னன்னு நம்மளுக்கு புரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவா இருக்குது, எடப்பாடி இங்க சட்டசபைக்கு வெளியில வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு எந்த தைரியத்துல பேசினார்னா அமித்ஷாக்கு தமிழ் தெரியாதுங்கிறதுனால. இங்க நம்ம சொன்னாலும் அவருக்கு எவனும் போய் சொல்ல மாட்டான், அப்படியே சொன்னாலும் நம்ம டிரான்ஸ்லேஷன் கீழே வேற மாதிரி எழுதி கொடுத்துருவோம் அப்படிங்கிற கணக்குல தைரியத்தின் அடிப்படையில சொல்லிவிட்டாரே தவிர. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எழுதப்படாத சட்டம் மேல என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு இவரு அடி பணிஞ்சுதான் ஆகணும். சரி பாதியா நில்லுன்னாலும் சரின்னா சொல்லி ஆகணும். ஓபிஎஸ் டிடிவியை சேர்த்துக்கான்னு ஒருவேளை தேர்தல் நெருங்குறப்ப அமித்ஷா அழுத்தம் கொடுத்தாலும் சேர்த்து தான் ஆகணும். நாளைக்கு இல்ல அமைச்சரை வேற நான் தான் சிஎம் டெப்டி சிஎம்னாலும் அவர் பொட்டியை சாத்துக்குன்னு இருந்துதான் ஆகணும். சிம்பிள் லாஜிக்கு. சிவசேனா கதை ஏக்நாத் சிண்டே கையில எடுத்து என்ன பண்ணீங்க, கட்சியை உடைச்சு சின்னத்தவன் கையில கொடுத்து அவனை முதலமைச்சர் ஆக்கிட்டு நீங்க தேவேந்திர பட்னாவிஸை நல்ல ஒரு மாதிரி டெப்டி சிஎம்மா போட்டீங்க. இன்னைக்கு அதே அப்படியே ராட்டினத்தை திருப்பி போட்ட மாதிரி தேவேந்திர பட்னாவிஸை சிஎம்மா போட்டு ஏக்நாத் சிண்டே தூக்கி டெப்டி சிஎம்மா போட்டு கடைக்கல. அன்னைக்கு நீ தேவைப்பட்டாய், இன்று நீ தேவையில்லைங்கிற மாதிரி எடப்பாடியோட கதையும் தேவையில்லைன்னு முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the Daily.